தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் 2026 2026க்குரிய நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு உண்டான அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மார்ச் 8ஆம் தேதியிடம் முடியுது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் மெயின் நம்ம பார்க்க போகிறது நிறைய மாணவர்களோட ரெக்வஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியும் இருந்தோம். என்னன்னா, எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஹவு டு ரிஜிஸ்டர் நீட் 2026 அப்படின்றத இன்னைக்கான சப்ஜெக்ட். இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஒரு டெமோ வீடியோ வந்து டீட்டெயிலாக இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுன்னு சொன்னாலுமே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீட்டோட எக்ஸாமை நீங்கள் ஃபில் பண்ணீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்கன்னா ஒரு தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கேன். எந்த இடத்துல தப்பு வரும், எதை எப்படி பண்ணணும், இன்கேஸ் இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் தவறாமல் பாருங்கள். இந்த டெமோ வீடியோ எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜ் இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ். இதில் வந்து neet.nta.nic.in அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டில் போயிடுங்க. வெப்சைட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி அப்படின்ற இடத்த வந்து கிளிக் பண்ணணும். செகண்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேஜில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு காமிக்கும். இதுதான் நீங்கள் எடுக்கணும். லாகின்ன்றது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாகின் பண்ணணும். அதனால் இப்போதைக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு சில அப்ரூவல்லாம் கேட்கும். அதெல்லாம் சைடில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட், அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாம் கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன வருதுன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து பர்சனல் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. பர்சனல் டீட்டெயிலில் ஸ்டூடெண்ட்டோட பேர், அப்பா பேர், அம்மா பேர், மறுபடியும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இதை டைப் பண்ணிவிட்டு அதையே திரும்ப ரிப்பீட் கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டு கீழே மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். 6வது பேஜில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் எப்பயும் போல் இருக்கிறத நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அதே போல் கீழே கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு இருந்தால் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துக்குங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி இதெல்லாம் வந்து ஃபோன் நம்பர் இதெல்லாம் கம்யூனிகேஷன் அட்ரஸில் வரும். ஏன்னா அது வழியாக நம்ம ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுனால கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெயில் ஐடி ஏன்னா சொந்த மெயில் ஐடியாக இருக்கணும். அதே போல் ஃபோன் நம்பர் அப்படின்றதுமே வந்து ஓன் ஃபோன் நம்பர் சொந்தமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஆக்டிவில் இருக்கிற ஃபோன் நம்பராக இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பேஜில் அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் ஏற்கனவே சொன்னது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸும் சரி, பர்சனல் அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அட்ரஸ் வந்து ஒன்றா இருந்ததுன்னு சொன்னால் இதை டிக் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற கிரீன் கலர் சேம் அஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படின்றது. கம்யூனிகேஷன் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ்ன்னு 2 இருக்கும். 2மே ஒன்றுனா மேலே டிக் பண்ணுங்கள். 2ம் வேறு வேறுனா தனித்தனியாக டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு 8 கேரட்ஸ் மேலே இருக்கிற மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கொஸ்டின், செக்யூரிட்டி ஆன்சர்ன்றது கீழே ஒரு அதை டிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ அதே போல் சைடில் இந்த டிக் இதெல்லாம் டிக் பண்ணணுமோ டிக் பண்ணுங்கள். அக்ரின்றதை டிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலரில் இருக்கிறத சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் பிரிண்ட் வரும். அதையும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு ஓடிபிலாம் வந்துடும். அதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபில்அப் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம்னு வருது. ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வருது. ஃபில்அப் அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்பொழுது என்னென்னலாம் பண்ணணுன்றது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வகையான ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ க்ரீன் கலரில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் மட்டும் காமிக்குது. அதை நம்ம பண்ணிட்டோம். மீதி இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுலாம் ஒன்று ஒன்றா பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களோட ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கு பதிலாக இப்போ வந்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். லாகின் கொடுத்துட்டு இப்போ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மொபைல் நம்பரில் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, கேப்சாலாம் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ ஃபில்அப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜ் பர்சனல் டீடைல்
உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், மேல், ஃபீமேல் அப்படின்றதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துரும். அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே டிஃபால்ட்டா வந்துரும் நீங்க ஃபில் பண்ணது. நீங்க இதில செய்ய வேண்டியதுல நேஷனாலிட்டி ஃபில் பண்ணணும். அப்புறம் வந்து அ ஈக்வலன்ட் பாஸ் அப்பியரிங் 12த் ஈக்வலன்ட் பாஸ் அப்பியரிங்கா இல்லையான்றது கேட்குது. அத நீங்க குடுத்துருங்க. உள்ள போனீங்கன்னா தெரிஞ்சிரும். அப்புறம் கேட்டகரி என்ன? கன்ஃபார்ம் கேட்டகரி குடுத்துருங்க. ஆர் யூ டயபெட்டிக்கான்னு கேட்கறாங்க. டயபெட்டிக்கா இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. நீங்க எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி மெடிசின்ஸ்லாம் உள்ள எடுத்து போறதுக்கு அதெல்லாம் அலோ பண்ணுவாங்க. அதனால அது கேட்கறாங்க. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் எது? ஆனுவல் ஃபேமிலி இன்கம் என்ன? கம்யூனிட்டி அட்ரஸ் என்ன இப்ப இருக்கு? சாரி, கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன? மோட் ஆஃப் ஆ பிரிப்பரேஷன் எப்படி நீங்க படிச்சீங்க? கோச்சிங் சென்டரா? வீட்ல இருந்து படிச்சீங்களா? அப்படின்றத கேட்கறது. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் பிரிப்பரேஷன் எப்படி பண்ணீங்க அப்படின்றதையும் அதுதான் இப்ப சொன்னேன், ரைட். தென் அப்பியரிங் இன் நீட் யுஜி 2026 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டு யூ இன்டென்டட் வியர் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ட்ரெடிஷனல் ட்ரெஸ் நீங்க போடுற ஆளா இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுங்க. இப்போ முஸ்லீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸ போடுவாங்க. சீக்கியர்கள் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸ போடுவாங்க. அந்த மாரிலாம் இருந்தாங்கன்னா, எக்ஸாம்களுக்கு அத போட்டு போறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அதனால. ஸோ கன்டின்யூ சேவ்ன்னு குடுத்துட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தா இந்த இடத்துல எஸ்ன்னு குடுக்கணும். இல்லன்னா நோன்னு குடுங்க. எஸ்ன்னு குடுத்தா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அடுத்தது ஆதார் டீட்டெயில். ஆதார் டீட்டெயில் கன்ஃபார்மா குடுங்க. இது தவறு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் பேர் எல்லாமே வந்துரும். மெயில், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். இந்த டிக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு எம்ப்டியா ஒரு பாக்ஸ் இருக்கு சைட்ல, லெஃப்ட் சைட்ல. அத டிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அப்புறம் ஆதார் டீட்டெயில் கேட்கும். ஆதார் நம்பர்லாம் குடுத்துருங்க. ஆதார் நம்பர்லாம் குடுத்து அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதார் டீட்டெயில் ஃபுல்லா உங்க உங்க பேரோட, உங்க ஃபோட்டோவோட ஆதார்ல என்ன ஃபோட்டோ வச்சிருந்தீங்க அந்த ஃபோட்டோவோட வந்துரும். சரிங்களா? ஓடிபி இது வந்து ஆதாரோட ஓடிபி வரும். நீங்க ஆதார் குடுக்கும்போது, ஆதார் நம்பர ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஓடிபி நம்பர் வரும் இல்லையா? அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி என்டர் பண்ண உடனே உங்களுடைய ஆதார்ன்றது இந்த மாரி வந்துரும். இந்த இடத்துல கட்டமா இருக்கிற இடத்துல ஆதார்ல இருக்கிற ஃபோட்டோ வந்துரும். டீட்டெயில் எல்லாம் கீழ வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் அப்பார் ஐடி இருந்தா குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. அப்பார் ஐடி இருந்தா எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, எஸ்ன்னு அப்பார் ஐடிய குடுக்கணும். நோன்னு குடுத்தா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு ஐடி ஆதார் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதோ ஒண்ணு குடுத்தா போதும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது இது வந்து எக்ஸாம் டீட்டெயில் நீங்க வந்து ஃபில் பண்றது. எக்ஸாம் டீட்டெயில பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஆ இது வந்து எதனுடைய டீட்டெயில் அப்படின்னு சொல்லி மேல பாருங்க. டூ யூ வாண்ட் எனி ரீஜனல் லாங்குவேஜ் பிரசன்ட் அட்ரஸ் வுட் பி தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. இது வந்து எக்ஸாம் சென்டர் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்றது தான். ஸோ கொஸ்டின் பேப்பர் மீடியம் என்ன வேணும்? எக்ஸாம் சிட்டி ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாய்ஸ குடுக்கணும். அத குடுக்கும்போது ரைட் சைட்ல எக்ஸாம் சிட்டின்னு இருக்கு இல்லையா? செலக்ட் எக்ஸாம் சிட்டி. அங்க நீங்க தமிழ்நாடு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல தமிழ்நாட்டுல எந்த இடத்துல வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதேபோல வேற ஏதாவது ஸ்டேட் செலக்ட் பண்றீங்கன்னா, அந்த ஸ்டேட்ல எந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னு 3 சாய்ஸ் நீங்க குடுக்கணும். பெரும்பாலும் 90% ஃபர்ஸ்ட் சாய்ஸே குடுத்துருவாங்க. ஒண்ணும் இஷ்யூ இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட தொழில் என்ன? ஆ ஃபாதர் ஆர் கார்டியனோட தொழில் என்ன? அது எல்லாமே டீட்டெயில், ஆக்குபேஷன் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கீழ குடுத்துறணும். குடுத்துட்டு கேப்ச்சா என்டர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது 10த் உடைய மார்க் மார்க் டீட்டெயில். கம்பல்சரி 10த் உடைய மார்க் டீட்டெயில் குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் கிளீனா குடுத்துருக்கேன். ஸோ அதே போல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க கவர்மெண்ட்ல படிச்சாலா, பிரைவேட்ல எந்த ஸ்கூல் பேரு, அ அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலா, பிரைவேட் ஸ்கூலா டீட்டெயில், குவாலிஃபிகேஷன் வந்து என்ன எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட்டடா இல்லையான்ற டீட்டெயில் இது எல்லாமே நீங்க குடுத்துருங்க. ரிசல்ட் மோட் பாஸ் ஆர் ஃபெயில் வரும். அதெல்லாம் குடுத்துருங்க. மார்க் ஷீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ரோல் நம்பர் இருக்கும். 10த் ஓட ரோல் நம்பர் குடுத்துருங்க. சரி இதெல்லாம் குடுத்துட்டு, உங்க ஸ்கூல் பேரு, டீட்டெயில், அட்ரஸ் எல்லாமே குடுத்துறணும். ஒரு ஒரு காலத்துலயுமே. ஸோ அதே போல 12த் ஸ்டாண்டர்ட். 12த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண ஆளு, ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இதில மேல வந்து செலக்ட் பாஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல செலக்ட் பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் +2 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, 10த்ல என்ன ஃபில் பண்ணீங்களோ, அதே போல எல்லா டீட்டெயிலும் இங்க ஃபில் பண்ணணும். அப்படி இல்ல நீங்க அப்பியரிங் அப்படின்னு இருக்கும் மேல வந்து பாஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பியரிங்ன்னு வரும். அப்பியரிங் குடுத்துட்டீங்கன்னா, கீழ எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. ஆனா ஸ்கூல் பேரு, நீங்க 10த்ல படிச்சீங்கன்னா, அந்த ஸ்கூல் பேரு, ஊரு, அந்த அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் தர மாரி இருக்கும். கேப்ச்சா என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஸோ அடுத்தது அடிஷனல் டீட்டெயில். இந்த அடிஷனல் டீட்டெயில் ரொம்ப முக்கியமானது. நீங்க இது வந்து யாராவது இந்த ட்வின்ஸ் இருப்பாங்க. ட்வின்ஸா இருந்தீங்கன்னா 2 பேரும் நீட் எழுதுறீங்களான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. இந்த அடிஷனல் டீட்டெயில்ல மிக முக்கியமா இன்னொரு என்னன்னா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகுறீங்களா? இல்லையா? அது ரிப்பீட்டரா இல்லையான்றத கேட்கறாங்க. அந்த மாரி டீட்டெயில். பிளேஸ் ஆஃப் பர்த், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் நீங்க அந்த இடத்துல குடுத்துறணும். கேப்ச்சா குடுத்துட்டு சேவ் குடுத்துருங்க. தென் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பரு. இப்ப நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு நம்பர் குடுத்துருப்பீங்க. இந்த நம்பர் இல்லாம அடிஷனலா இன்னொரு நம்பர் குடுக்கணும். கண்ட்ரி 91னா 91 இந்தியானா 91 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் குடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ் குடுங்க. இது 2மே புதுசா இருக்கணும்.
ஏற்கனவே குடுத்த நம்பர் இருக்கக்கூடாது. கேப்ச்சா குடுத்துட்டு, கெட் ஓடிபி குடுத்தோம்னா, ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுதான். இது என்னன்னா, டேக் லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற இடம். இது வந்து இந்த வருஷம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல இப்ப கட்டமா கீழ தெரியுது இல்லையா? இந்த இடத்துல வந்து உங்க உங்க லைவ் கேமரா வந்து ஆன் ஆயிடும். நீங்க லேப்டாப்ல பண்ற ஆளா இருந்தா, லேப்டாப்ல வெப் கேமரா ஆன் ஆயிடும். வெப் கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆன உடனே, கீழ லைவ் கேமரான்ற இடத்துல உங்களோட ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ் நேரா கீழ வரும்போது, அந்த இடத்துல நீங்க அ கீழ வந்து கேப்சர் ஃபோட்டோகிராஃப்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்றீங்கன்னா, உங்க ஃபோட்டோவ கேப்சர் பண்ணிடும். ஃபோட்டோ எடுத்துரும் அதுவா. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அ ச இது ஓகே ஆச்சுன்னா சப்மிட் ஆயிடும். ஸோ இதுதான் சிம்பிள். இன்கேஸ் வந்து நீங்க டெஸ்க்டாப்ல பண்றீங்க, அல்லது வந்து டேப்ல பண்றீங்க. இதுல இது வெப்கேம் இல்ல அப்படின்ற சூழ்நிலையில என்ன பண்ணலாம், இங்க இருக்கிற இந்த கியூஆர் கோட உங்க மொபைல்ல ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணீங்கன்னா, கூகுள் லென்ஸ் மூலியமா நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க கூகுள்ல அதாவது ஃபோன்ல வந்து லைவ் கேப்ச்சர் வந்துரும். ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிடும். இந்த ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆனோன, அத நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அப்லோட் குடுத்தீங்கன்னா, அந்த மொபைல்ல நீங்க அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க சிஸ்டத்திலயுமே வந்து அப்லோட் ஆயிடும். சரிங்களா? இத நீங்க பண்ணணும். முக்கியமா ஃபில் பண்ணும்போது ஸ்டூடண்ட் கூட இருக்கணும். அவர் ஸ்டூடண்ட்ட தான் ஃபோட்டோ எடுக்கணும். யார் ஃபில் பண்றாங்களோ அவங்களோட ஃபோட்டோ இங்க குடுக்கக்கூடாது. குடுத்தாலும் எடுத்துக்காது தப்புன்னு சொல்லும். ஏற்கனவே நீங்க ஆதார் ஐடி குடுத்துருப்பீங்க. ஃபோட்டோ குடுத்துருக்கீங்க. அதே ஃபோட்டோ இங்க இருக்கான்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் வரும். 2வது இந்த ஃபோட்டோவும் நீங்க பாஸ்போர்ட் சைஸ் அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவும் ஒண்ணா இருக்கணும். அதனால இன்கேஸ் ஸ்டூடண்ட் வந்து தூரமா இருக்காங்க. அப்பா வந்து ஃபில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ஸ்டூடண்ட்க்கு அனுப்புங்க. அவரு அத ஆன் பண்ணிட்டு அங்க லைவ் ஃபோட்டோகிராஃப் அவரு எடுத்துட்டாருன்னா, இங்க அப்லோட் ஆயிடும். ஸோ அதுவுமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வரும்ன்றதுக்கு இப்படிதான். நீங்க மொபைல்ல பண்றீங்க அப்படின்னா, கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப்ன்றது இந்த மாரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் கேமரால இந்த இடத்துல ஃபோட்டோ வரும். லைவ் கேமரால நம்ம ஃபோட்டோ வரும். ஃபோட்டோ கீழ வந்து இந்த மாரி வருது இல்லைங்களா? இந்த இடத்துல அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு வரும். ஸோ இந்த அப்லோட் ஃபோட்டோகிராஃப நீங்க அப்லோட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அப்லோட் ஆயிடும். இது ஒரு ஃபார்மட்க்காக நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த ஃபோட்டோகிராஃப் என்னுடைய ஃபோட்டோன்றதுனால நான் அப்லோட் பண்ண முடியல. ஸ்டூடண்ட்டோட இது ஃபோட்டோ இருந்திருந்தா நம்ம பண்ணியிருக்கலாம். நான் அத பண்ணல. அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னால போ முடியல. இந்த இடத்துல வந்து அப்லோட் டாக்குமெண்ட் நெக்ஸ்ட் வரும். டாக்குமெண்ட் 10த் மார்க் ஷீட், 12த் மார்க் ஷீட், உங்களுடைய கேட்டகரி சர்டிபிகேட், 10 ஃபிங்கர்ஸ், சைன், ஃபோட்டோஸ் இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் சப்மிட், பேமெண்ட் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் குடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா பண்ணுங்க. நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ரீட் அவுட் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.